நிறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்தது. அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய அடர்ந்த காட்டு இருந்தது. அந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான நதி இருந்தது. அந்த நதி ஊர்க்காரங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதா இருந்தது. ஏன்னா ஊர்க்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நதியில இருந்து தான் தண்ணி கிடைச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு அடிச்ச கொள்ளை நல்லதா இருந்துச்சு. ஒருவேளை இப்படியே போச்சுன்னா நான் ரொம்ப சீக்கிரத்திலேயே பணக்காரனா ஆயிடுவேன் போல. அட, அந்த மரம் எங்க போச்சு? இங்க இருக்கு. இனி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்த இந்த பணத்தை, இல்ல கஷ்டப்பட்டு திருடிட்டு வந்த பணத்தை இங்கேயே வச்சிடுற. ஓ, இந்த குளம் எவ்வளோ நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் குளிச்சனா ரொம்ப நல்லதா இருக்கும். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அட, என்ன இது? யாரு வந்தது? ஒருவேளை இவன் என்ன பார்த்துட்டா? இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கிற விசிட்டரோட பேரு ரமன். ஊர்க்காரங்க எல்லாருமே ரமனை ஒரு முட்டாளுன்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவரு ஒரு சாதாரணமான வாழ்க்கை முறைய வாழ்ந்துட்டு இருக்காரு. இதனால ஊர்க்காரங்க எல்லாருமே அவரை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஊர்க்காரங்க செய்யற கிண்டல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ரமன் நிம்மதியை தேடி அடிக்கடி இந்த நதி கிட்ட வந்து உட்காருவாரு. ஆஹா, இங்க வந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குளத்துக்கு பக்கத்துல எவ்வளோ அமைதி கிடைக்குது எனக்கு. ஆஹா, அழகான குளமே, நான் உனக்குள்ள குதிக்க போறேன். உன்னுடைய சந்தோஷத்தை நானும் அனுபவிக்க போறேன். தண்ணியில குளி, சந்தோஷமாயிரு. தண்ணியில குளி, சந்தோஷமாயிரு. அட, இது என்ன? இந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. இது வரைக்கும் நான் பார்க்காத ஒன்று போல. அட, நீ யாரு? நான் மாட்டிக்கிட்டேனே. இந்த ஆள் என்ன பார்த்துட்டானே. இவன் ஒருவேளை கிராமத்துல போய் சொல்லிட்டானா அவங்க வந்து என்ன பிடிச்சிருவாங்க. இவன் பார்க்க முட்டாள் மாதிரி தான் இருக்கா. சரி, செக் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, யார் நீங்க? நான் இந்த குளத்தோட ஆன்மா. குளத்தோட ஆன்மாவா? எனக்கு ஒண்ணுமே புரியல. குளத்துக்கு ஆன்மா இருக்குமா என்ன? அட, உனக்கு எவ்வளோ தைரியம்? நானே பொய் சொல்றேன்னு சொல்றியா? முட்டாள் மனிதனே. மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். உண்மையிலேயே இது இந்த குளத்தோட ஆன்மா போல. இல்லைன்னா யாராவது இவ்வளோ நேரம் இந்த தண்ணிக்குள்ள இருக்க முடியுமா? உண்மையிலேயே இந்த ஆளு ஒரு முட்டாள் தான் போல. ஒரு நொடியிலேயே இவனை நான் பயப்படுத்திட்டேனே. சரி, இன்னும் கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணலாம். அட, நீ பார்க்க நல்ல மனுஷனா தெரியுற. ஒன்றும் கவலைப்படாத. தேங்க்யூ சார். அதாவது ஆன்மா, நான் அதிக நேரம் தண்ணியை விட்டுட்டு வெளியே வர மாட்டேன். எப்பவுமே நான் தண்ணியோட அடிப்பகுதியில தான் இருப்பேன். ஆமா, இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லை. ஆமா, நீங்க அதுக்குள்ள என்னதான் சார் செய்வீங்க? நான் வந்து இந்த குளத்தோட ஆன்மா இல்லையா? எனக்கு அங்க செய்யறதுக்கு நிறைய வேலைங்க இருக்கும். எப்படிப்பட்ட வேலை? அட, உண்மையிலேயே யாராவது இவ்வளோ முட்டாளா இருக்க முடியுமா? நான் இந்த குளத்துக்கு அடியில இருக்கிற ஒரு புதையலை நான் பாதுகாத்துக்கிட்டு இருப்பேன். புதையலா? இந்த குளத்தோட அடிப்பகுதியில புதையல் இருக்கா? இவன் உண்மையிலேயே பெரிய முட்டாள் தான் போல. ஆமா, உண்மைதான். இல்லைன்னா நீ என்ன நினைக்கிற? அங்க வேற ஏதாவது பண்ண முடியுமா? நான் அங்க வேற என்ன பண்ண போற? என்னை மன்னிச்சிடுங்க சார். இது வரைக்கும் நான் புதையல்னு பார்த்ததே இல்லை. நான் அதை பார்க்க முடியுமா? முட்டாள் மாதிரி பேசாத. நீ ஒரு சாதாரண மனுஷன். உன்னை நான் இந்த ஆத்துக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது. ஆனா ஏன் சார்? உன்னால மூச்சு விட முடியுமா முட்டாள்? ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா உங்களால எப்படி சார் மூச்சு விட முடியுது? சொல்லுங்க சார். அடக்கடவுளே, நான் ஒரு ஆன்மா. நான் ஒரு பேய். பேய்களுக்கெல்லாம் சுவாசிக்கிறது கஷ்டமா என்ன? புரிஞ்சது. இவன் கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல. ஆனா நான் உண்மையிலேயே புதையலை பார்க்க ஆசைப்படுறேன். அதுக்கு வேற எந்த ஒரு வழியும் இல்லையா? ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இவனுடைய முட்டாள்தனத்தை நான் பயன்படுத்திக்கலாம் போல. சரி, நீ வேற பார்க்க ஒரு நல்ல மனுஷனா தெரியுற. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு கண்டிப்பா நான் அந்த புதையலை காட்டுறேன். அட, நீங்க உண்மையிலேயே என்ன தண்ணி கடியில கூட்டிட்டு போறீங்களா? இல்ல, அங்கே இரு. உன்னை தண்ணி கடியில எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது.
ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? நான் அந்த புதையலை உன்கிட்டயே எடுத்துட்டு வரேன். எல்லாம் இல்ல, அதோட ஒரு சின்ன பாகத்தை மட்டும்தான். உண்மையாவா? ம், ஆமா ஆமா. ஆனா நீ அதுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும். என்ன மதிப்பு? நீ இந்த குளத்துக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓஹோ, இந்த டிக்கெட் வாங்குவா அந்த மாதிரியா? ஆஹா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனா இதுக்கு நீ பணம் கொடுத்தாகணும். எத்தனை? உன்கிட்ட எவ்வளோ இருக்கு? என்கிட்ட வெறும் 5 தங்க காசுகள் தான் இருக்கு. தங்க காசுங்களா? ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி முட்டாள் கிடைச்சா எனக்கு நல்லதா இருக்கும். அது போதுமா சார்? அது போதுன்னு சொல்ல முடியாது. ஆனா உனக்காக ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும் சார்? நீ அதை இந்த குளத்துக்கு கொடுத்தாகணும். ஒன்னொன்னா நீ இந்த குளத்துல போட்டுரு. சரி சரி, இது ரொம்ப ஈஸி தான். ஆனா நீங்க புதையல என்கிட்ட காட்டுவீங்கல்ல இல்லையா? நீ அந்த புதையல இருக்கிற ஒரு வெள்ளியை எடுத்துக்கலாம். உண்மையான வெள்ளியா? ஆமா ஆமா. வேற என்ன? குளம் பொய்யானது ஏதாவது உள்ள வச்சுக்கிட்டு இருக்குமா? சரி சரி, எடுத்துக்கோ. 1 2 3 4 5 போட்டுட்ட. சரி சரி, நீ இங்கே இரு. நான் தண்ணிக்குள்ள போய் அந்த புதையலை எடுத்துட்டு வந்து உனக்கு காட்டுற. சரி சரி, ரொம்ப நல்லது. நீ எப்போ வருவியோ அது வரைக்கும் நான் இந்த கல்லு மேல உட்காந்துக்கிட்டு இருப்ப. அட முட்டாள், இந்த குளம் என்ன அவ்வளோ சின்னது அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா? அது ரொம்ப ஆழமானது. நான் அதுக்குள்ள ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. இப்போ நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு வா. நாளைக்கு நான் உனக்கு புதையல காட்டுறேன். உண்மையாவா? உண்மைதான். நீங்க சரியாதான் சொல்றீங்க. பாக்குறதுக்கு இந்த குளம் ரொம்ப ஆழமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி சரி, போ. நாளைக்கு வா. சரி, பாய் குளத்தோட ஆன்மாவே, நாளைக்கு பாக்குற. அட, இது ரொம்ப சுலபமான வேலையா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா முட்டாளுங்களும் என்கிட்ட மாட்டினா நல்லா இருக்கும். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா நீச்சல் அடிக்கலாம். ஏ ரமன், நீ இந்த நேரத்தில் காட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சும்மா காட்டை சுத்திக்கிட்டு இருக்க. இல்லை 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 இல்லை, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியே. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனா நான் அதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதே. ஏன் சொல்ல முடியாது? சொல்லுப்பா எங்ககிட்டயோ கொஞ்சம். மறுபடியும் இன்னைக்கு முட்டாள்தனமா அப்படி என்னத்தை பண்ணிட்டு வந்த? சரி சரி சரி, என்னை சும்மா திட்டாதீங்க. நான் நடந்தது என்னன்னு உங்ககிட்ட சொல்லிடுற. என்னது அது? இன்னைக்கு நாள் உண்மையிலேயே நல்லதா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, அந்த குளத்தோட ஆன்மா வெளியே வந்துச்சு. குளத்தோட ஆன்மாவா? உங்களுக்கு தெரியாது. அது குளத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு புதையலுக்கு காவலுக்கு காத்துக்கிட்டு இருக்கா. புதையலா? அட, உங்களுக்கு தெரியுமா, அதுல ஒரு பங்கு நாளைக்கு எனக்கு கிடைக்க போகுது. அதுதான் வெள்ளி. அட, என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? அட, இங்க கேளுங்க. உண்மை என்னன்னா, நான் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். அப்படின்னா நீ உன்கிட்ட இருக்கிற தங்க காசுகளை நீ அந்த குளத்துல போட்டுட்டியா? அதனால தான் உனக்கு நாளைக்கு காலையில தங்கத்துக்கு பதிலாக வெள்ளி கிடைக்க போகுது. எங்களையும் கொஞ்சம் அந்த ஆன்மா கிட்ட கூட்டிட்டு போறியா? எங்களுக்கும் அதை பார்க்கணும் போல இருக்கு. உண்மையாவா? ஆமா, உண்மையே தான். சரி சரி, ஆனா வேற யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அந்த ஆன்மாவுக்கு கோபம் வந்துடும். கவலைப்படாத, யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். அட, இப்ப யாரப்பா மறுபடியும்? சரி, தண்ணிக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிற. அட குளத்தோட ஆன்மாவே, நாங்க உன்னை பார்க்க வந்திருக்கோம். எங்க நண்பன் ரமன் என்ன சொன்னானா, அவன் ஏற்கனவே உன்னை பார்த்துட்டானாமா. ப்ளீஸ் எங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடு. ப்ளீஸ், நாங்களும் உன்னுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தவிக்கிறோம். இந்த முட்டாள் இன்னும் சில முட்டாளுங்களா இழுத்துக்கிட்டு வந்திருக்கா போல. இந்த கிராமமே ஒருவேளை முட்டாள் கிராமமா இருக்குமோ? இங்க பாருங்கப்பா, நீங்க எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க தான். அதனாலதான் நான் இன்னைக்கு தண்ணிக்கு மேல வந்திருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் நான் யாருங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? ப்ளீஸ் சார், எங்களுக்கும் அந்த தங்க புதையலை பார்க்கணும் சார். ஆமா. அப்படின்னு உங்களுடைய நண்பன் அந்த கண்டிஷன் என்னங்கிறத சொல்லியிருப்பா இல்லையா? சார், என்கிட்ட 3 தங்க காசுகள் இருக்கு. ஆமா, என்கிட்ட 2. நல்லது, ரொம்ப நல்லது. அப்படின்னா அப்படியே பண்ணுங்க. ஒவ்வொன்றா தங்க காசுகளை இந்த குளத்துல போடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் அந்த தங்க புதையலை காட்டுறேன். அட, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு கொஞ்சமா முத்து கிடைக்குமா?
அப்புறம் எனக்கு கொஞ்சம் ரூபியோ வேணும். சரி சரி, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி. வாங்க, தங்க காசை முதல்ல இந்த குளத்துல போடுங்க. சரி. அட, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இந்த குளத்தோட ஆன்மாடா. நீங்க என்ன பண்றீங்க? உங்களால ஆன்மாவுக்கு கோவம் வரப்போகுது. அடே, அது ஒன்றும் ஆன்மா கிடையாதுடா. ஆமாம் ஆமாம், இவன் தான் பல்லு. இவன் ஒரு கொள்ளைக்காரன். எங்கள் கிராமத்தில் நிறைய திருட்டுத்தனத்தை இவன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆமாம் ஆமாம், நேற்று கூட எங்கள் கிராமத்தில் திருட்டு போச்சு. சொல்லுடா பல்லு, ஒழுங்கா சொல்லு, எல்லாத்தையும் எங்கே ஒளிச்சு வச்சிருக்க? இல்லைன்னா உன்னை அடிச்சே நாங்கள் கொன்று போட்டுருவோம். இல்ல வேணாம், என்ன அடிக்காதீங்க. நான் எல்லாத்தையும் அந்த மரத்தோட பொந்துக்குள்ள வச்சிருக்க. இந்த மாதிரி பல்லுங்கிற ஒரு திருடன் மொத்தத்துல பிடிபட்டுட்டான். அப்புறம் இதுல ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அவன் யாரோட புத்திசாலித்தனத்தாலையும் பிடிபடவே இல்ல. அவன் பிடிபட்டது ஒரு ஊர்க்காரனோட முட்டாள்தனத்தால. ஆனா இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த திருடின தங்கத்தை எல்லாம் அவங்க ஊருக்கு திரும்ப எடுத்துக்கிட்டு போய் அதோட உண்மையான முதலாளிக்கு கொடுத்துட்டாங்க. அதோடவே ரமனுக்கு கூட அந்த தங்கத்தோட முதலாளி பரிசாட்டம் 5 தங்க காசுகளை கொடுத்தாரு. அப்புறம் ரமன் ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டான். அது என்னன்னா, தெரியாதவங்கள குருட்டுத்தனமா எப்பவுமே நம்பவே கூடாதுன்னு.